இறையேசுவில் அன்பு நிறைந்த இறை மக்களே, மே மாதம் 6ஆம் நாள் அன்னை மரியாளுக்கு உயர் வணக்கம் செலுத்துவதற்காக கூடி வந்திருக்கின்றோம். அன்னை மரியாளின் குணநலன்களை வாசிக்க கேட்கின்ற போது அன்னையைப் போல் நாமும் உருவாக இந்த உயர் வணக்க வழிபாட்டிலே நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். 6ஆம் தேதி தேவாலயத்தில் தேவ மாதாவின் ஜீவியம். 1வது, பரிசுத்த கன்னிகை சர்வேஸ்வரனை நாடி நடந்து கொண்டிருந்தாள். 2வது, சர்வேஸ்வரனை மாத்திரமே நினைத்து கொண்டிருந்தாள். 3வது, சர்வேஸ்வரனுக்காக மாத்திரமே வேலை செய்து கொண்டிருந்தாள். 1வது, எவ்வித ஆசீர்வாதத்தினாலும் வரங்களினாலும் நிறைந்திருந்த தேவதாய் மறைந்த ஜீவியம் ஜீவிப்பதற்காக தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது நாமும் அவளுடன் கூட சென்று அவ்விடத்தில் அவளுடைய சுகீர்த்த நடவடிக்கைகளை காண்போம். தேவாலயம் தேவ ஊழியத்திற்கு மாத்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறதை அவள் நினைத்து அவ்விடத்தில் இருக்கும் வரையிலும் சர்வேஸ்வரனை மாத்திரமே நாடி அவரை சகல புண்ணியங்களினாலும் பிரியப்படுத்த வேண்டுமென்று கவலையாயிருந்தாள். காலையில் உதிக்கின்ற சூரியனானது மென்மேலும் அதிக ஒளியுடன் விளங்குகிறது போல நம்முடைய ஆண்டவர் புண்ணியத்தினாலும் சாங்கோபாங்கத்தினாலும் நாளுக்கு நாள் அதிகமாய் விளங்கி துலங்கி கொண்டிருந்தாள். அவளிடத்தில் தேவ சிநேகமும் மனத்தாட்சியும் சார்ந்த குணமும் தபசும் அடக்க ஒடுக்கவும் முதலான சுகீர்த்த புண்ணியங்களும் அதிக சோபையுடன் விளங்கி கொண்டிருந்தன. நாமும் அந்த சுகீர்த்த மாதிரியை பின்பற்றி நம்மால் முடிந்த அளவிற்கு பிரயாசைப்பட்டு நம்முடைய ஆத்மங்களை புனிதப்படுத்துவதற்கு முயற்சிப்போம். எல்லாரும் தேவ மாதாவை போல் ஒரு விசேஷமான வார்த்தைப்பாட்டை கொடுத்து தங்களை சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்கிறது அவசரமல்ல. இத்தகைய பாக்கியம் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்றது. அவர்கள் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்னும் மூவாசைகளை வெறுத்து தங்களை சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். ஆனால் நாம் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் தேவ கற்பனைக்கு ஏற்றவாறு நடக்கவும் தபம் தர்மம் செய்யவும் மீட்பு பெறுவதற்குரிய நற்கிரிகைகளை செய்யவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாள் மட்டும் அந்த கடனை தகுந்த அளவில் செலுத்தி வந்தோமா இல்லையோ என சிந்தித்து பார்ப்போமாக. 2வது, தேவ மாதா தேவாலயத்தில் மறைந்து தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தது போல் நடந்து சர்வேஸ்வரனை இடைவிடாமல் நினைத்து அவரை அதிகமாக நேசித்து வந்தாள். அப்போது புனித அமிர்தநாதர் கூறுவது போல தேவ சத்தியங்களை அதிக பக்தியோடு தியானித்து அவசரங்களில் மாத்திரம் பேசுவாள். தன் இருதயத்தில் பற்றி எரிகின்ற தேவ சிநேக அக்கினியால் ஒடுக்கம் நல்லதென்று எண்ணி ஜபத்தில் சர்வேஸ்வரோடு பிணைக்கப்படுவதை மாத்திரமே பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தாள். நாமும் தேவ மாதாவை போல் சர்வேஸ்வரனை மாத்திரமே நாடி இடைவிடாமல் அவருடைய சமூகத்திலே நடக்க கடவோம். அவரை அடிக்கடி நினைத்து நாம் செய்கிறது எல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் கருத்தோடு செய்ய கடவோம். 3வது, தேவமாதா சர்வேஸ்வரனுக்காக வேலை செய்து கொண்டிருந்தாள். ஒரு நொடியாகிலும் வீணாக செலவழிக்காமல் எப்போதும் ஜெபிக்கிறதும் கை வேலைகளை செய்கிறதும் ஞான புத்தகங்களை வாசிக்கிறதும் இன்னும் அநேக சுகீர்த்த புண்ணியங்களை நிறைவேற்றுவதுமே அவளுடைய அலுவலாய் இருந்தது. சர்வேஸ்வரனிடத்தில் திரளான தேவ வரங்களை அடைந்து அபூர்வமான நன் மாதிரியையும் பரிசுத்தமான புண்ணியங்களையும் தம்முடைய நடத்தையால் நன்கு காண்பித்து வந்தாள். அவளுடைய தேவ சிநேகம் மட்டில்லாதுமாய் தாழ்ச்சி கரை காணாதுமாய் மாசில்லாதுமாய் தெய்வ பக்தியானது குறைவில்லாததுமாய் இருந்ததுமன்றி மரியன்னையுடைய சுகீர்த்த நடத்தை பிறருக்கு ஒரு கண்ணாடியைப் போல் விளங்கிறதாம். நாம் இந்த அதிசயத்திற்குரிய திருக்கன்னிகையின் நன்மாதிரியை பின்பற்றுவோம். அவளுடைய நல்ல வழியை பின்பற்றி நடக்கிறது நமக்கு நன்மையும் அவசியமாய் இருக்கின்றது. ஜெபம். திவ்ய கன்னிகையே, எங்கள் இரட்சகருடைய தாயாவதற்கும் பாவிகளுக்கு அடைக்கலமாவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மா, என் பேரில் இரக்கமாயிரும். பாவியாகி நான் உம்முடைய தஞ்சமாக ஓடி வந்து உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுகின்றேன்.
நான் உம்முடைய கிருபை அடைவதற்கு பேறு பெற்றவனாக இராத போதிலும் உம்முடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறவர்களை ஒரு காலம் நீர் புறக்கணிப்பதில்லை என அறிந்து நான் உம்மை கெட்டியாக நம்பிக்கையோடு இறந்து மன்றாடுகிறேன். ஆகையால் சகல மோட்சவாசிகளின் ஆக்கினியே, என் ஈடேற்றத்தை அலட்சியம் செய்து எண்ணிக்கை இல்லாத பாவங்களை கட்டிக்கொண்ட பாவியாகி எனக்கு உதவி செய்தருளும். நீ சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாய் அவரிடத்தில் எவ்வித நன்மையும் பெறுவதற்கு பேறு பெற்றவளாய் இருக்கிறதுனால் எனக்கு மகா தயை செய்து எனக்காக சர்வேஸ்வரிடத்தில் மன்றாடி நான் பாவ வழியை விட்டு விலகி சுறுசுறுப்போடு மீட்பு பெறும்படியாக கிருபை செய்தருளும். இந்த நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: நான் உம்மை ஸ்துதிக்கவும் என் சத்துருக்களை வெல்லவும் உதவி செய்தருளும் தாயே. 6ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்செயல். பிற சமயத்தின் சிலரிடம் வேதத்தை பற்றி பேசி அவர்களுக்கு சத்தியத்தை தெளிவாக்குகிறது. புதுமை. கிருபை நிறைந்த அன்னை எல்லா இடங்களிலும் தமது பேரில் பக்தியுள்ள ஜனங்களுக்கு மேலான வரங்கள் அளித்து வந்தாலும் சில ஸ்தலங்களை விசேஷமான பிரியத்துடன் தெரிந்து கொண்டார் போல் அந்த ஸ்தலங்களில் தம்முடைய தயாளமும் வல்லவமும் அதிகமாக விளங்க திருவுளம் கொண்டார். அதன்படி எல்லா நாடுகளிலும் பரிசுத்த கன்னிகையின் பெயரால் கட்டப்பட்டு அதிக பெயர் பெற்று விளங்கும் கோவில்கள் அநேகம் இருக்கின்றன. லொரைத் என்னும் பரம ஆண்டவருடைய கோயில் அனைத்துலகிலும் உள்ள கீர்த்தி பெற்ற கோவில்களில் ஒன்று. பாலஸ்தீன் நாட்டில் நாசுரேத்தின் ஊரில் தெய்வமாக வாழ்ந்த ஒரு சிறு வீடு இருந்தது. அதில் ஆண்டவருடைய சமணசானவர் இறங்கி வந்து பரமநாயகிக்கு மங்கள வார்த்தை சொன்னார். அதில் மனிதரை ரட்சிக்க வருகிற சுதனாகி சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்தார். அதில் இயேசு கிறிஸ்துநாதரும் தெய்வமாதாவும் புனித சூசையப்பரும் அநேக வருஷங்களாக வாழ்ந்து வந்தார்கள். அதனால் விசுவாசிகள் பூர்வீக நாள் தொடங்கி அந்த வீட்டை மகா வணக்கத்துடன் சங்கித்து கொண்டு வந்தார்கள். அதை பார்க்கும்படியாக அயல் நாடுகளிலிருந்து அநேகம் பேர்கள் வருவார்கள். புனித ஞானப்பிரகாச ராஜா 1252ஆம் ஆண்டில் அத்திருத்தலத்தை சந்தித்து வணங்கினார். ஆனால் அந்த நாட்களில் முகமதியர் அதிக பலம் அடைந்து அநேக பட்டணங்களை பிடித்து அத்திருத்தலத்தையும் நிர்மூலமாக்க எண்ணியிருந்தார்கள். அத்தகைய இன்னல்களுக்கு எல்லோரும் பயப்படும் பொழுது வருத்தமுமின்றி தடையுமின்றி எவ்விதம் அற்புதங்களையும் செய்கிற சர்வேஸ்வருடைய அளவறுக்கப்படாத வல்லபத்தினால் இந்த திருவீடு தானிருந்த இடத்து நின்று தூக்கப்பட்டு முதல் ஸ்க்லவோனியா நாட்டிலும் பின்பு இத்தாலிய நாட்டில் லொரைத் பட்டணத்தில் வைக்கப்பட்டது. இந்த அற்புதமான நிகழ்ச்சி 5ஆம் ஜலஸ்தினூஸ் பாப்பானுடைய ஆளுகையில் சம்பவித்ததாம். அவ்விடத்தில் வைக்கப்பட்ட திருக்கோவில் முன்னே நாசரேத்தூரில் பக்தியோடு வணங்கப்பட்ட சிறு வீடுதான் என நிச்சயமாக அறிந்து ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து அதை மிகவும் பக்தியோடு கொண்டாடத் தொடங்கினார்கள். அந்த வீடு அதிக சிறியதாயும் வருகிற ஜனங்கள் இருக்க போதுமானதாய் இருந்ததால் அது சுற்றிலும் விரிவான கோவிலை கட்டினார்கள். இந்த திருத்தலத்தை வணங்க புனித பாப்புக்களும் அரசர்களும் எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்களும் போகிறார்கள். இன்றும் இந்த கோவில் பெயர் பெற்று விளங்குகிறதும் அல்லாமல் இது அநேக அற்புதங்களும் நடந்து வருகின்றன. இந்த கோவிலில் பிரவேசித்து தெய்வமாத வணங்க வருகிறவர்கள் தாங்கள் தெய்வ பக்தியினால் பிரமிப்பு அடைகிறது போல் காணப்படுவார்கள். இத்திருத்தலத்தில் விசுவாசிகள் அடைந்த ஞான உபகாரங்களுக்கு அத்தாட்சியாக அநேக அடையாளங்களை பார்க்கலாம். இங்கே நாம் சொன்னவைகளை கேட்ட கிறிஸ்தவர்களே அந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுகிறார்கள் அல்லவா? ஆனால் அவ்விடத்திற்கு போக கூடாமையால் தெய்வமாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சில கோவில்களை சந்திக்க கடவீர்கள். அனைவரும் இணைந்து ஒரு பெருநாள் அன்னை மரியாளை சொன்ன அந்த ஜபத்தை இணைந்து சொல்லி ஜபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றேன். பெருமுற்று இருந்தெழுந்து பாவியாகிய நான் உமது தயாளத்திற்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரிய கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உப்பைத்த புனித மரியாவே, பாவிகளுக்கு அடைக்கலமே,
இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த புனித மரியாவே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த புனித மரியாவே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நாள் திருப்பலி ரிஜிதா என்பவர் தங்களுடைய நோய் தீர்ந்தமைக்காக நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கடவுள் தாமே அவர்களுக்கு செய்த நன்மைத்தனத்திற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவர்கள் கடவுளால் பாதுகாக்கப்படவும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று வாழும் இந்த பலியிலே சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பங்கள் பால் இரக்கம் கொண்டு தன்னுடைய ஆசிரை பொழிந்து நாம் விரும்பி தேடக்கூடிய மகிழ்வான நலமான அமைதியான வாழ்வை தந்தருள இந்த பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என்பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சி நேர்மையாளர்களின் பெருமானவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதி நிறைவேறாமல் கொண்டிருக்கும் எங்களை
என்றும் அது மிகுதியான குடைகளால் நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குருநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிலிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமீன் நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார். பல்லவி. அல்லேலூயா. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. அல்லேலூயா. 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 மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயினர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறைவார்த்தைகள் 44 முதல் 50 முடிய. அக்காலத்தில்
இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கின்றார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கின்றார். என்னை நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும். ஏனெனில் நானாக இதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றை எல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய இறைமக்களை, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடி கொண்டார். இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் நல்லது என்று கண்டார். தன்னுடைய உருவில் சாயலில் மனிதர்களை உருவாக்கினார். அனைத்தையும் அவர்களின் கரங்களிலே ஒப்புக் கொடுத்தார். ஆண்டு வழிநடத்துவதற்காக நல்லது என்று சொல்லப்பட்ட உலகம், நல்லது என்று சொல்லப்பட்ட மனிதர்கள் தீமையின் மறு வடிவமாக மாறிப்போனார்கள். கடவுள் தான் படைத்த உலகத்தை மனிதர்களை நினைத்து வருத்தம் முறைகின்றார். தீமை சாவை விளைவிக்கின்றது. கடவுளின் இரக்கம் பேரன்பு மனிதர்களின் தீமைகளை பாவத்தை வென்றெடுக்க கடவுளின் அடியவர்கள் பலரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். கடைசியில் தன் நெஞ்சத்திற்கு நெருக்கமான ஒரே மகனை இந்த உலகத்திற்கு கடவுள் அனுப்புகிறார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில் வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தையை நம்புகின்றவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். இயேசுவை நம்புகின்ற கூட்டம் குறைவாக இருக்கின்றது. உலகத்தில் அவதரித்த கடவுள் இறையாட்சி என்கின்ற விழுமியத்தை உலகத்தை சுட்டிக்காட்டினார். அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் நிறைந்த ஒரு சூழலை சுட்டிக்காட்டினார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் வெகு சிலராக இருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெகு பலராக இருந்தார்கள். வார்த்தையை புறக்கணித்தார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள். ஒளியில் நடக்க மறுத்தார்கள், இருளில் இருப்பதை விரும்பினார்கள். எனவே ஒளியை வெறுத்து இயேசுவை கொலை செய்யவும் திட்டம் தீட்டி கொலையும் செய்தார்கள். அன்பு இறைமக்களை, இயேசு இறந்து உயிர்த்தார் என்பது விசுவாசம். நம்முடைய அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதும் நமது விசுவாசம். இந்த விசுவாசத்தின் அடிப்படை இந்த இறை சமூகத்தில் வாழ்கின்ற நாம் இயேசுனுடைய ஒளியில் வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோமா, அல்ல இருளில் நடக்கின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒளியின் மக்கள் தீமை செய்ய மாட்டார்கள். ஒளியின் மக்கள் பிறருக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள். ஒளியின் மக்கள் பாவம் செய்ய பயப்படுவார்கள். நாம் எப்படி? இயேசுவே உலகின் ஒளி. இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நாமும் இயேசுவை போல் ஒளியாக வாழ்வதற்கு வாழ இத்திருப்பலியில் அருளை கேட்போம். கடவுள் நமக்கு ஆசிரை தருவாராக. ஆமேன். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தேன் என்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன்
கானங்கள் பாடும் காலை உன்மடியமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா? உன்மொழி கேட்டும் என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், எந்த உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தேன் என்னாருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை. அன்பு சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய நல்வாழ்வுக்காக ஒப்புக்கொடுக்கும் திருப்பலியில் அமல தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை மது உன்னதமான உரை உயர்வில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயலால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட இளங்கனி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கின்றோம்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எமது ஆயர் நஸ்ரேன், எல்லா திருநிலையினராக அனைவரும் முத்திரு அவையில் அன்பில் நிறைவேறச் செய்தருளும். இந்த பலியின் நன்றி செலுத்துகின்ற குடும்பத்தையும் இந்த பலியில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். உமது பிரசன்னம் அவர்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து முத்திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாய் தூய மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனிதர்கள், திருத்துதர்கள் ஆகிய புனிதர்கள் நினைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நம்பிக்கையோடு சொல்லி நம்முடைய தேவைகளுக்காக விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பானவர்களே, அமைதிக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியானது பொழியப்படக்கூடிய நேரம். உள்ளங்களை ஒருங்கிணைத்து, எண்ணங்களை ஒருங்கிணைத்து, செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து ஆண்டவரோடு ஒன்றிணைந்து ஜெபிப்போம். நம்பிக்கையோடு வேண்டுகின்ற பொழுதெல்லாம், தேடுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர்
உடனிருந்து நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் உன்னுடைய கதவருகில் நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறேன். என்னுடைய குரலை கேட்டு நீ கதவை திறந்தாய் என்றால் நான் உன்னோடு விருந்துண்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மையும் நோக்கி நம்முடைய உள்ளங்களை தட்டி எழுப்புகின்றார். மகனே, மகளே, நீ நம்புகிறாயா? உன்னுடைய இக்கட்டுகள், உன்னுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், வலிகள், அழுகை, கண்ணீர் ஒவ்வொன்றிலிருந்தும் என்னால் உன்னை விடுபட செய்ய முடியும் என்று நம்புகிறாயா என்று கேட்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவிடத்திலே நாம் சொல்லுவோம். அன்று அந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வாடியவள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய மேலாடையை தொட்டதைப் போல இந்த நேரத்திலே நாமும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் மனிதர்கள்பால் அக்கறையும் இரக்கம் கனிவும் கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவிடத்திலே நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவிதமான இருள் சூழ்ந்த சூழல்களை மாற்றி ஒளியின் மக்களாக ஒளிமயமான வாழ்வை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். குறிப்பாக நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நாம் அனைவருமே பாதுகாக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நலமான வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நினைத்தால் இந்த கொள்ளை நோயிலிருந்து நமக்கு விடுதலையை தர முடியும். நாம் நம்பிக்கையோடு அவரிடத்தில் வேண்டினால், அவர் விரும்பக்கூடிய காரியங்களை நாம் செய்வதற்கு முன் வந்தால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே நலமான, மகிழ்வான, அமைதியான வாழ்வை தருவார் என்பதுதான் நாம் விவிலியத்திலிருந்து அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த நேரத்திலே இன்னும் ஆழமாக நம்பிக்கையோடு இந்த பலியின் வழியாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அமைதி நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களிலே கிடைக்க வேண்டும், ஒழியப்பட வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருள் ஆசி சீயோன் மலையிலிருந்து இறங்கி வருவது போல இன்றும் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் சீயோனிலிருந்து நமக்கு ஆசிரை வழங்கி நம்மை அமைதியோடு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கின்ற அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சபதா. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள்.
வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக மறை நிகழ்விழா நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்றும் தேடினோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்றும் தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து உந்தன் பாதத்தில், நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து உந்தன் பாதத்தில். சகாய தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்றும் தேடினோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்றும் தேடினோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.